வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கைஸ். இந்த வீடியோல ஃபிஷ் டேங்கை எப்படி ஒரு ஈகோ சிஸ்டமா மாத்துறதுன்றதை பத்தி பார்க்க போறோம். அக்வேரியம் ஈகோ சிஸ்டம்ன்றதை சிம்பிளா சொல்லணும்னா 3 விஷயங்களை சரியான ரேஷியோல ஒன்று பேலன்ஸ் பண்ண வைக்கணும். முதலாவதா அக்வேரியம் பிளான்ஸ் ரேஷியோ, ரெண்டாவதா எங்களோட பெட் ஸ்பீஷிஸோட ரேஷியோ, மூணாவதா நைட்ரஜன் சைக்கிள்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ற பாக்டீரியா உட்பட இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ரேஷியோஸ். இதெல்லாம் ஒன்றை சரியான அமௌண்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு பயாலஜிக்கல் இக்விலிபிரியம் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணும் போது தான் எங்களோட அக்வேரியம் ஒரு ஈகோசிஸ்டம் ஆகும். இந்த பேலன்ஸை கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாம கன்சிஸ்டன்டாவே அந்த பயாலஜிக்கல் பேலன்ஸ் பிரேக் ஆகாம கவனமா மெயின்டைன் பண்றது தான் ஃபிஷ் கீப்பிங் ஹாபியோட ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபிஷஸ்க்கு பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு சேஃப் ஃபீலிங் கொடுக்குது. ஹைடிங் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கட்டும், ஒரு ஷெல்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் அட்டாச் ஆகுறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா சர்ஃபஸையும் இந்த அக்வேரியம் பிளான்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அடுத்தது ஃபிஷஸ் அமோனியா ஃபார்மில் அதனோட வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அமோனியா ஃபிஷஸுக்கு ஆபத்தானது. ஃபிஷஸ்க்கு ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷோட கில்ஸ் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி இவென்ச்சுவலி ஃபிஷ்ஷை சாவடிச்சிடும். ஆனால் டேங்க்ல இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான் இந்த அமோனியாவை நைட்ரைட்டாகவும் அதுக்கப்புறம் நைட்ரேட்டாகவும் மாற்றிடும். நைட்ரைட்டும் ஃபிஷ்ஷுக்கு ஆபத்து தான், ஆனால் நைட்ரேட் ரொம்ப அதிகமான கன்சன்ட்ரேஷன் ஆகாத வரைக்கும் ஃபிஷ்ஷுக்கு சேஃப். இந்த நைட்ரேட்டை தான் அக்வேரியம் பிளான்ட்ஸ் நியூட்ரியண்ட்டாக அதோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த மாதிரி நைட்ரேட்டை பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது வாட்டர் க்ளீனாகவும் ஃபிஷஸ்க்கு சேஃபானதாகவும் மாறிடும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸாக இருக்க போனால் இடம் இருந்தால் இன்னும் அதிகமான பிளான்ட்ஸ் நட்டுக்கலாம். இப்படி இல்லைன்னா ஒரு பகுதி அளவு வாட்டர் சேஞ்சை அப்பப்போ ஸ்கெடியூல் பண்ணி டேங்கை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸ் ஒளித்தொகுப்பு ப்ராசஸில் அதுக்கு தேவையான எனர்ஜியை லைட்டை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். அதனால எங்களோட இன்டோர் டேங்க்ஸுக்கு 7 தொடக்கம் 8 மணி நேரம் வரைக்கும் லைட் ப்ரொவைட் பண்ணுறது அவசியம் ஆகுது. அக்வேரியம் பிளான்ட்ஸ் இந்த லைட்டை அதுக்கு தேவையான எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற இந்த ப்ராசஸில் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணது CO2 உள்ளெடுத்துக்குது. இதனால ஃபிஷஸ் ரிலீஸ் பண்ணுற CO2 பிளான்ட் எடுத்துக்கிறதாவும், பிளான்ட் ஒளி தொகுப்பின் போது ரிலீஸ் பண்ணுற O2 ஃபிஷஸ் எடுத்துக்கிறதாவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் லைட் இருக்கிற நேரத்தில் நடந்துடும். இதே நேரத்தில் லைட் இல்லாத நைட் டைமில் இந்த பிளான்ட்ஸும் எங்களோட பெட் ஃபிஷஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாதிரியே O2 உள்ளெடுத்து CO2 வெளிவிடுற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது எங்களுக்கு நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்குது ஃபிஷஸ்க்கு ஹார்ம் ஆகிடாதா, ஆக்சிஜனுக்கு போட்டி வராதா நைட் டைம்ஸில் அப்படின்ற ஒரு கேள்வியை உருவாக்கலாம். ஆனாலும் இந்த பிளான்ட்ஸ் நைட்ஸில் கன்சியூம் பண்ணுற O2 அளவை விட பல மடங்கு அதிகமான மேசிவ் அமௌண்ட் ஆஃப் O2 ஒளி தொகுப்பு போது ரிலீஸ் பண்ணுதுன்றது தான் ஃபேக்ட். அதே நேரத்தில் டேங்க் உள்ளுக்கு சின்ன ஏரியேஷனுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஏர்ஸ்டோன் யூஸ் பண்ணுறதோ, முடிஞ்சால் ஒரு சீப்பான ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதோ பெட் ஃபிஷஸுக்கு அதீத பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய விஷயம். ஃபைனலி பெட் ஃபிஷஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட டேங்க்ல நிறைய வெரைட்டியான பிளான்ட்ஸ், அதாவது மிதந்துட்டு இருக்கக்கூடிய வேர்கள் இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், டக்வீட்ஸ், வாட்டர் லெட்யூஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸாக இருக்கட்டும், மிட் வாட்டர் லெவலில் வேர்கள் இருக்கிற பிளான்ட்ஸ், ஜாவா ஃபெனோ, அனுபியாஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் உங்களோட ஸ்கேப்பிங் ஐட்டத்தில் டெக்கரேட்டிவாக அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி வைக்கலாம். வேர்கள் இல்லாத பிளான்ட்ஸ், மாஸ் வெரைட்டி ஹார்ன்வுட் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸாக இருக்கலாம். நிறையா வேர்களை சப்ஸ்ட்ரேட்டில் புதைச்சி எல்லா முழு சப்ஸ்ட்ரேட்லையுமே புதைக்கப்பட்டு வைக்கக்கூடிய மாதிரி பிளான்ட்ஸ், அமேசான் ஸ்வார்ட், கபூம்பா வெரைட்டிஸ் இதெல்லாம் வாட்டர் லெவலில் இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதும் சப்ஸ்ட்ரேட்டில் வேரில் இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதுமான பிளான்ட் டைப். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான பிளான்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டு பெட் ஃபிஷஸ் உங்களோட டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக ஃபிஷஸ்க்கு நீங்கள் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியான லைஃப் ஸ்பேனை கொடுத்து நீங்களும் ஹாப்பியாக இந்த ஹாபியை என்ஜாய் பண்ண முடியும். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தரதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.